ஸோ வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை டாட் நோட்டேஷன் மட்டும் இல்லாமல் ப்ராக்கெட் நோட்டேஷனை வச்சு நம்ம எடுக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் என்ன அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, அதனோட யூஸ் கேசஸ் என்ன. சில பேர் வந்து ஆரம்பத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஈஸியாக டாட் நோட்டேஷன் வச்சு இது பண்ணுறதுக்கு பதிலாக ப்ராக்கெட்டை போட்டு 2 கொட்டேஷனை போட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஆனால் போக போக வந்து உங்களுக்கு அதோட யூஸ் கேஸ் அது தெரியாததுனால பின்னாடி ஒரு சில இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து லைட்டாக அங்கே தலையை காட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட index.html இருக்குது, இந்த app.js உள்ள வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது உள்ள நம்ம 2 நோட்டேஷன் போட்டிருக்கோம். ஒன்று டாட் நோட்டேஷன், இன்னொன்று ப்ராக்கெட் நோட்டேஷன். பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணும்போது ரெண்டுலேயுமே உதயாங்கிற அவுட்புட் தான் வருது. நான் வேணால் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரெண்டுலேயுமே ஒரே நேம் தான் அவுட்புட்டாக வருது. இப்போ வந்து நான் ஒரு HTML ஒரு கோடு கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது மெயினாக வந்து இந்த ப்ராக்கெட் நோட்டேஷன் வந்து டைனமிக் ஆக்சஸ்க்காக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைனமிக் ஆக்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபார்ம் போட போகிறேன். ஸோ ஃபார்ம் கூட வேணாம், சும்மா ஒரு லேபிள் போட்டுக்கிறேன். ப்ராப்பர்ட்டி இல்லை, சும்மா ப்ராப்பர்ட்டின்னு போடுறேன். ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி உள்ள வந்து இப்போ இது உள்ள பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே அதாவது ஒரு 4 ஆப்ஷனில் 5 ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ கொடுத்துட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம். இப்போ வந்து நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். வாடா சீக்கிரம் வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் அ ப்ராப்பர்ட்டி டு டிஸ்பிளே, ஃபஸ்ட் நேமு, ஹேர் கலரு, ஏஜ் இஸ் மேரிட் இருக்குது. ஒரு ட்ராப் டவுன் கொடுக்க போனால் அதாவது ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்குள்ளே இருக்கணும், செலக்ட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லையா. செலக்ட் இதுக்குள்ளே தான் நான் ஒரு ஆப்ஷனாக கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேசிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ட்ராப் டவுன் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இது ஒரு லேபிள், ஒரு டெக்ஸ்ட்டுக்கு லேபிளோ இல்லை நீங்கள் H1 ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ செலக்டில் வந்து நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நேம், ஹேர் கலர், ஏஜ். இந்த 4 ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஜெக்டை டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, இப்போ இங்கே யூசர் வந்து என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான ரிசல்ட் வந்து இங்கே வரணும். அவ்வளோதான், சிம்பிள் தான், வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பாடிக்கு மேலே வந்து இதை லிங்க் பண்ணிக்கிறேன் ஸ்கிரிப்டில். இப்போது நான் இங்கே செலக்ட் பண்ணுறது வந்து எனக்கு டிஸ்பிளேல தெரியணும். அது தெரியறதுக்காக நான் இதில் இன்னொன்று போட்டுக்கிறேன். ஒரு சும்மா நார்மல் பீட்டாகவே போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு ஐடி கொடுத்து வச்சுக்கிறேன், அவுட்புட்டுன்னு. இதில் எதுவுமே இருக்காது இல்லையா, எம்டியாக இருக்கும். முதல்ல இதுக்கு மேலே ஒரு பட்டன் போட்டுக்கிறேன். இதை கிளிக் பண்ணால் எனக்கு தெரிகிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஷோ ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா எனக்கு இந்த இடத்துல அந்த பேராகிராஃப் டேக் உள்ள தெரியும் கீழே. சரி, இப்போ வந்து இதை நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஒன்றுனா வாங்கணுங்கிறது இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராப் டவுனை வாங்கிடலாம். இந்த ட்ராப் டவுனுக்கு வந்து இங்கே ஐடியில் வந்து நான் ப்ராப்பர்ட்டினே கொடுத்துக்கிறேன். ப்ராப்பர்ட்டி ஏன் ப்ராப்பர்ட்டினே வருதுல, ப்ராப்பர்ட்டி சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ட்ராப் டவுன் இப்படி கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டரோ இல்லை கெட் எலமெண்ட் பை ஐடியோ உங்கள் விருப்பம் எது வேணால் போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இந்த எல்லா ட்ராப் டவுனும் இங்கே வந்துடும். அடுத்து வந்து ரெண்டாவது நான் என்ன செலக்ட் பண்ணணும், பட்டன். ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வருது இல்லையா, ஷோ பட்டன் அப்படின்னு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கெட் எலமெண்ட் பை ஐடியா போட்டுக்கிறேன். ஷோ பட்டன்னா அடுத்த அவுட்புட்டு. இங்கே வந்து இதில் சும்மா ரிசல்ட்டு இல்லைனா அவுட்புட்னே போட்டுடலாம். சரி, நமக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோ பட்டனை கிளிக் பண்ண உடனே இதோட வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கணும். கரெக்டாக ஷோ பட்டனுக்கு மேலே ஒரு ஈவென்ட் லிசனரை அட்டாச் பண்ணுறேன். அந்த ஈவென்ட் லிசனர் என்னது, கிளிக். சரிங்களா, கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். போட்டாச்சு. இப்போ இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த ஹேர் கலர் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ வந்து கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணும்போது அங்கே என்ன இருந்தது, என்ன நேம் இருந்ததுன்னு தெரியணும் இல்லையா, ஹேர் கலரா, ஏஜா, இஸ் மேரிடா என்னன்னு தெரியணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறேன், எது வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு, செலக்டட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டுட்டு இது உள்ள இந்த ப்ராப்பர்ட்டி ட்ராப் டவுன் இருக்கு இல்லையா, ட்ராப் டவுனுக்குள்ளே இருக்கிற வேல்யூ. ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியுதா, இப்போ செலக்ட் ஆகிருக்கிற வேல்யூ வந்து ஹேர் கலர். இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செலக்டட் ப்ராப்பர்ட்டி. இப்போ பாருங்கள், ஷோ ப்ராப்பர்ட்டி கொடுத்தோன்னே ஹேர் கலர், ஏன்னா ஹேர் கலர் தான் இப்போ செலக்ட் ஆகிருக்குது. ஃபஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அங்கே ஃபஸ்ட் நேம். ஓகேவா, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி ட்ராப் டவுனோட வேல்யூ என்ன, இது உள்ள ஒரு 4 வேல்யூ இருக்குது. இது வந்து நீங்கள் HTML பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு எந்த வேல்யூ அதில் ஓப்பனாக இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து இதில் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்னென்னா எனக்கு இந்த வேல்யூ வரக்கூடாது, அதாவது இந்த கீ வரக்கூடாதுமா, கீயோட வேல்யூ வரணும். அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாமா, கன்சோல் லாகுள்ள இப்படி போட்டுக்கோங்க செலக்டட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி. சரி, ஓகே, செலக்டட் இப்படி போட்டுட்டு இதில் வந்து செலக்டட் ப்ராப்பர்ட்டி போட்டுக்கலாம். இப்போ தான் இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணும். எப்படி பண்ணுவீங்க, இப்போ இந்த செலக்டட் ப்ராப்பர்ட்டியில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் நேம் இருக்குது.
இல்லைனா ஹேர் கலர் இருக்குது, இல்லைனா ஏஜ் இருக்குது, இல்லைனா இஸ் மேரிட் இருக்குது. எது இருக்குன்னே நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் போயிட்டு பர்சன் 1ல் இப்போ நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இதில் ஃபர்ஸ்ட் நேம் இப்படி கொடுப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஒன்று, ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஃபர்ஸ்ட் நேம்னு வருது. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிறதுனால ஹேர் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ஹேர் கலர் இஸ் பர்சன் 1 டாட் ஃபர்ஸ்ட் நேம்னு வருது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னே தெரியாது இல்லையா? இப்போ இந்த மாதிரி நேரங்களில் தான் நாம் இதை வந்து என்ன பண்ணோம்னா செலக்டட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இப்போ இந்த செலக்டட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதாவது செலக்ட் பண்ண ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? இப்போ நான் ஷோ ப்ராப்பர்ட்டி கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இப்படி கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செலக்டட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ன இருக்குது? ஏதோ ஒரு வேல்யூ, அதாவது ட்ராப் டவுனில் எந்த வேல்யூ இப்போ செலக்ட் ஆகிருக்கும், ஃபஸ்ட் நேமு இல்லை ஹேர் கலரு இல்லை ஏஜ் இல்லை இஸ் மேரிடுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மெத்தடில் ப்ராக்கெட் நோட்டேஷனில் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஹேர் கலர் வச்சு நான் இப்போ கொடுக்குறேன், ஹேர் கலர் இஸ் ப்ரௌன்னு வருது, ஏஜ்னு கொடுக்குறேன், ஏஜ். ஸோ இதில் வந்து மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நீங்கள் கோடு எழுதிட்டு இருக்கிறீங்க, கோடு எழுதிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து எதை ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நேமையோ ஹேர் கலரையோ ஏஜையோ ஆக்சஸ் பண்ணணும் தெரியுங்கிற பட்சத்தில் நீங்கள் டாட் நோட்டேஷன் வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ட்ராப் டவுன் டாட் வேல்யூ தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ட்ராப் டவுனுக்குள்ளே இருக்கிற வேல்யூ, இந்த 4ல் ஏதோ ஒரு வேல்யூ தான் நாம் எடுக்க போகிறோம், நமக்கு தெரியுது. அதனால் நம்ம கோடு எழுதும்போது தெரிஞ்சதுனால போட்டுக்கிறோம். இதுவே ரன் டைம்லனா என்ன, நம்ம கோடு ரன் ஆகி முடிஞ்சு ப்ரௌசரில் இருக்குது, அப்போ வந்து யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ பொதுவாக டைனாமிக்னாலே அதான், டைனாமிக் வெப்சைட்னாலே ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன் நடக்கணும், அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸ் வரணும். அப்படி அவர் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் ஏதோ ஒன்று வந்து சூஸ் பண்ணுறாரு, அந்த சூஸ் பண்ணுறதோட வேல்யூவை நம்ம கொண்டு வரணும். அவர் என்ன சூஸ் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. அந்த வெண்ணை எதை சூஸ் பண்ணாலும் சரி, அது நம்ம ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கான ஆன்சரை நம்ம கொடுத்தே ஆகணும் இல்லையா? ஸோ சிம்பிளாக வந்து கீயோட எந்த கீயை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுன்னா டாட் நோட்டேஷனு, இல்லை ஃப்யூச்சரில் நம்ம எந்த கீ ஆக்சஸ் பண்ண போகிறோன்னு தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் நோட்டேஷன் போட்டுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் டாட் நோட்டேஷன்லேயே போங்க, ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்ட்ரக் ஆவீங்க. அப்படி வரும்போது நீங்கள் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராக்கெட் நோட்டேஷன் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இல்லை, இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராக்கெட் நோட்டேஷன் வந்து தேவைப்படும். அது அப்போ ஒர்க் பண்ணும்போது அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஜாலியாக போய் இதை மட்டும் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.